வணக்கம். ஃபர்ஸ்ட் ரெண்டு சந்தோஷமான செய்தி ஜென்ரலாக எல்லாருக்குமே, இன் பர்டிகுலர் லேடிஸ். கோல்டு விலை வந்து 9860, ரைட்? உச்சம் வந்து ஆல்மோஸ்ட் 10,300 ஜோனில் வந்து எதிர்பார்த்தோம். இன்ட்ராடேயில் வந்து 10,000 ஈவன் 500 600 வரைக்கும் கூடயும் போச்சு. பட் ஸ்டெபிளைஸ் ஆனது வந்து 10,300 350 அந்த ஜோனில். இப்போ ரைட் நோ ட்ரேட் ஆகிறது வந்து 9,860. ஸோ க்ளோஸ் டு அபவுட் 550 ருபீஸ் கிராமுக்கு வந்து கீழே விழுந்திருக்கு. உச்சத்துலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உச்சம் வேணால் நம்ம அந்த ஸ்டெபிளைஸ் ஆன லெவல்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 500 600 ருபீஸ் பர் கிராமுக்கு வந்து விழுந்திருக்கு. இது பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, ருப்பியும் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. 85.50, ரைட் நோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 85.42 14 கூட வச்சுங்க. 85.40 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ருப்பியும் வந்து ஸ்ட்ராங் ஆகி கோல்டு விலையும் குறையும் போதும் ஓவரால் நம்மளோட மார்க்கெட் குறைஞ்சிருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும், சில்வர் கோல்டு ரெண்டுமே பொறுத்த வரைக்கும் எம்சிஎக்ஸ் ரேட் வேறையாக இருக்கும், ஹோல்சேல் ரேட் வேறையாக இருக்கும். ஹோல்சேலில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி விஎஸ்டி எல்லாமே வரும், ப்ளஸ் மற்ற இதெல்லாமே இருக்குது, சப்ளை டிமாண்ட்லேயும் இருக்கும். சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,08,500 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து பர் கேஜி ஆஃப் சில்வர். ஃபஸ்ட்டு அது ஒரு நல்ல செய்தியோடு ஒன்று ஆரம்பிச்சிக்கலான்னு. ரெண்டாவது நல்ல செய்தின்னு சொன்னால், க்ளோஸ் டு அபவுட் 10-11 மாதம் கழித்து எஃப்ஐஐஸ் வந்து பெருசாக வந்து வாங்கியிருக்கிறாங்க. என்னது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நேற்று மட்டும் இந்தியன் மார்க்கெட்டில், அது எம்சிஎக்ஸ் மூலமாக, நம்ம என்எஸ்சி பிஎஸ்சி அண்ட் மெட்ரோபாலிஸ்ன்னு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அது மூலமும் சேர்த்து 32,000 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் செல் பண்ணது வந்து 19,425 crores வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நெட் எடுத்துக்கிட்டோம்னா 12,594 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 10 மாதம் கழித்து இந்த லெவலுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, லாஸ்ட், அதாவது இயர் டி டேட், அதாவது இந்த வருஷம் பிகினிங்லேருந்து இது வரைக்கும் $10 billion வந்து விற்றுருக்குறாங்க. 10 பில்லியன் அப்ராக்சிமேட்லி அபவுட் 85,000 crores வந்து விற்றுருக்குறாங்க. நேற்று ஒரே நாளில் வந்து இவ்வளோ பெருசு வாங்கினது வந்து பெரிய விஷயம். அப்போ பிரேக் அவுட் ஆகும் போதும் அந்த லெவலில் இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்கும்ல, அதாவது ஸ்விங் ஹை 25,370 375 அந்த இடத்துல வந்து அவங்க ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி தான் உட்காந்து ஒரு நிறைய ஸ்டாக்ஸ் நான் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், எஸ்பெஷலி ஸ்மால் கேப்பு மிட் கேப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ். ஃபண்டமெண்டலி ரொம்ப நல்ல ஸ்டாக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து மார்க்கெட் கேப் வந்து சின்னதாக தான் இருக்குது, 10,000 கீழே தான் இருக்குது. PE ரேஷியோ டீசெண்டான PE ரேஷியோ இருக்குது. ஒரு சில இதில் வந்து 100% PE ரேஷியோ இருக்குது, 100-105 PE ரேஷியோ இருக்குது. யாராச்சும் நீங்கள் வந்து PE ரேஷியோ பார்த்துட்டு நீங்கள் வாங்கலான்னு சொன்னால் அதோட பெரிய முட்டாள்தனம் இல்லை. இதுக்கெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். மூணாவது வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தது வந்து அவங்களோட லாஸ்ட் 3 quarters இல்லை 4 quartersோட ரெவென்யூ ஒன்று. ரெண்டாவது வந்து ரெவென்யூ ப்ரொஜெக்ஷன்ஸ், வர குவார்ட்டரில் இல்லை அடுத்த 1 yearல வந்து அவங்களோட ரெவென்யூ ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து 100%. ஒரு சில இதில் இருந்தால் 150%. நான் வந்து இப்போ 100 கோடி சம்பாதிக்கிறேன்னு சொன்னால் அடுத்த வருஷம் நான் 250 கோடி நான் சம்பாதிக்க போகிறேன்றது இது கொடுக்குறேன், நாட் டர்ன் ஓவர், ப்ராஃபிட். அது மாதிரி ஒரு கம்பெனியை வந்து ஒரு 8-10 ஸ்டாக்ஸை வந்து பார்த்தேன். அந்த ஸ்டாக்ஸை வந்து நாங்கள் வந்து இது பண்ணி பார்த்துருந்தோம், சார்ட்லையும் பார்த்துட்டு இருந்தோம். நிஜமாகவே சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து 20 times 30 times 40 timesலாம் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இன் லாஸ்ட் 1.5-2 yearsல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வால்யூம் பார்க்க முடியாது. கம்பெனியோட மதிப்பே எடுத்துக்கிட்டா 2,000-3,000 crores, ரைட்? மார்க்கெட் கேப் அப்படி இருக்கும்போது சின்ன லெவலில் வாங்க முடியும். இதெல்லாம் மைக்ரோ கேப்பில் இருக்குது, சிலது வந்து எஸ்எம்இயில் இருக்குது, சிலது வந்து ஸ்மால் கேப்பில் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான சார்ட்டு. அது பார்க்கும் போதும் சம்டைம் பேக் சில பேரை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, ஒரே ஒரு ஸ்டாக்கை பற்றி இன்டெப்த் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கன்ற போதும் இது மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்து பண்ணலாம். அவங்களோட ஃபண்டமெண்டல் பேசிட்டு அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னு பேசிட்டு சார்ட்டை போட்டுன்னா ப்ராபப்ளி வந்து உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ப்ரொஜெக்ஷன்ஸ்க்கான ஐடியா வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எனிவே லெட்ஸ் சி என்ன பண்ணலான்றது நம்ம பார்க்கலாம். இப்போ தான் நம்ம ஜோஹோ மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கிறோம். நாளைக்கு, ரைட், நாளைக்கும் 11 to 1 வந்து நம்மளோட ஜோஹோ மீட்டிங் இருக்குது. இந்த தரையும் நம்ம வந்து ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். போன தரையும் நம்ம ஃப்ரீயாக பண்ணோம், இந்த தரையும் நம்ம ஃப்ரீயாக பண்ணோம். போன தரையை நான் ஃப்ரீயாக பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து மார்க்கெட்டில் கிளாரிட்டி கிடையாது, ரைட்? மார்க்கெட்டில் கிளாரிட்டி கிடையாது. ஸோ இந்த கிளாரிட்டிக்கு என்ன வேணுன்றது பேசணும். இப்போ பேசும்போதும் நம்ம சில விஷயங்கள் நம்ம பேசணும். இம்மீடியட் ஷார்ட் டேர்ம் டார்கெட் என்னது அப்சைடில், ரைட்? எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும் அண்ட்
அடுத்த ஒரு 3-4 மாதத்தில் இல்லை 5 மாதத்தில் எங்கே வரலாம் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் மார்க்கெட் பேஸில், வித் ரெஸ்பெக்ட் டு யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ தூரம் கீழே உழுவோம், அது நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் க்ளோஸ் அபவுட் 80-90 ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் சார்ட்ஸை வச்சுக்கிட்டு லைவாக. அண்ட் எப்பயுமே பண்ணும் போதும் ப்ரைஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம கொடுப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வாங்க இந்த தரையும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சால் ரொம்ப சிம்பிள், எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888க்கு கால் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நாளை காலையிலுக்குள்ளே உங்களுக்கு லிங்க் வந்துடும். 11 to 1. 1ன்றது போன தரையும் ஆல்மோஸ்ட் 2 வரைக்கும் போச்சு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஜாயின். இன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ளோஸ் அபவுட் 88 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸ். ஒரு ஸ்டேஜில் வந்து நிஃப்டி மைனஸில் இருந்துச்சு, பட் போக 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 பாசிட்டிவ் சைடில் போச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பேசல, பட் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நல்ல நியூ ஆல் டைம் ஹை எல்லாம் டச் பண்ணியிருக்கு. நிறைய லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸும் வந்து இன்றைக்கி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இன்றைக்கி இதில் வந்து மேஜராக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதானி டோட்டல் கேஸ் வந்து இன்றைக்கி ரியல் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. க்ளோஸ் அபவுட் 6%, 5.6% அப் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் ஆல் பெட்ரோலியம் கம்பெனிஸ் எல்லாமே வந்து மேலே வந்திருக்கு. நேற்று நம்ம பிபிசிஎல் பார்த்தோம், இன்றைக்கி ஹெச்பிசிஎல் வந்துருச்சு. எம்ஜிஎல் மகாநகர் கேஸ் லிமிடெட் அதுவும் வந்து மேலே வந்திருக்கு. இது எல்லாமே வந்து டிப்பிக்கல் பிரேக் அவுட். மெயின் பிரேக் அவுட் காரணம் என்ன, ஆயில் ப்ரைஸ் இப்படி ஷூட் ஆச்சு, இப்போ கம் டவுன் ஆகிருக்கு. அந்த லெவல்னால மேஜராக வந்து ஒரு அட்வான்டேஜ் ஒன்று. ரெண்டாவது, ஜியோ ஃபைனான்ஸ் இன்றைக்கி வந்து 4% பக்கமாக 3.8, 4.5 போயிட்டு 3.8 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. காரணம் ரொம்ப சிம்பிள். ஜியோ ஃபைனான்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து ஃபைனான்ஷியல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து தே ஆர் கம்மிங் அவுட் வித் பிளாக் ராக்கோட சில மெத்தட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு வெரி ஷார்ட்லி அவங்க வந்து பிஎம்எஸ்லேயும் வந்துடுவாங்க. பிஎம்எஸ்லாம் வந்து அவங்கள்ட்ட காசு போடுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி ப்ரோக்கிங் லைசன்ஸ் கிடச்சிருக்குன்னு சொன்னோன்னே ஒரு ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆச்சு, ஊயின்னு. எத்தனை பேருக்கு மணி அடிக்க போதோ தெரியல. ஜியோ ஃபைனான்ஸ் ஜியோ மாதிரியே எப்படியா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவங்க ப்ரோக்கரேஜ், ஃப்ரீ ப்ரோக்கரேஜ் கொடுப்பாங்க. சம்திங் விச் தே வில் ட்ரை டு அட்ராக்ட் பீப்புள். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஒன்று. ரெண்டாவது வந்து ஜியோவுக்கு வந்து மேஜர் அட்வான்டேஜ் என்னது, டெக்னாலஜி கையில் வச்சுருக்கிறாங்க. அன்லைக் அதர் கம்பெனிஸ் இவங்கள்ட்ட வந்து இன்ஹவுஸ் டெக்னாலஜிஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து பிளாக் ராக், வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஹெட்ஜ் ஃபண்ட், ரைட், அவங்க வந்து பேக்கிங்ஸ் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஜீரோதா மாதிரி இவங்களும் சார்ட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு நிறைய இது இருக்குது. அண்ட் தே மே கிவ் யூ லாட் ஆஃப் அதர் திங்ஸ். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் இதுக்கு மேலே அதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று யூஎஸ் மார்க்கெட் மோர் ஃப்ளாட்டிஷாக இருந்துச்சு. அண்ட் கோல்டு, சில்வர் இது எல்லாமே வந்து பெருசாக வந்து மூமெண்ட் இல்லை. இன்றைக்கி காலையில் வந்து இந்த லாஸ்ட் ஒரு 2.5 ஹவர்ஸில் வந்து கோல்டு வந்து பெருசாக கீழே விழுந்திருக்கு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் க்ளோஸ் டு அபவுட் $65 வந்து கீழே விழுந்திருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு அபவுட் 2%க்கு மேலே கீழே விழுந்திருக்கு. நேச்சுரல் கேஸ் வந்து நேற்று க்ளோஸ் டு அபவுட் 295 பக்கமாக வந்துச்சு, அதான் லோ. அண்ட் இன்றைக்கி வந்து க்ளோஸ் டு அபவுட் 310, ரைட், 310 ஹையை டச் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்துட்டுருக்கு. தட்ஸ் ஓகே. பட் ஸ்டில் இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் க்ளோஸ் டு அபவுட் 2.7% வந்து அப் ஆயிருக்கு. நேச்சுரல் கேஸ் அப் ஆகுதுன்னு சொன்னால் நிறைய கேஸ் ஃபயர்டு பவர் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு எல்லாமே வந்து டேஞ்சர் ஜோன்ன்றது நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். நாளைக்கு ஜோஹோ மீட்டிங் இருக்கிறனால இன்றைக்கி ஜாஸ்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு 2-3 அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுத்துடலாம். ஒன்று, நாங்கள் வந்து ப்ரீ ஐபிஓஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2 ஸ்டாக் தான் இப்போதைக்கு நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று என்எஸ்சி, இன்னொன்று வந்து என்எஸ்டிஎல். ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு லாஸ்ட் 1 இயரில். ஒன்று. ரெண்டாவது வந்து ரெண்டுமே வந்து வெரி ஷார்ட்லி, ப்ராபப்ளி பிஃபோர் டிசம்பர் வந்து லிஸ்டிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் 2 பேருமே வந்து மோனோப்ளி பிஸ்னஸில் இருக்கிறாங்க. என்எஸ்சி உங்களுக்கு தெரியும், காம்படிட்டர்ஸ் இஸ் ஒன்லி 2 பேர் தான், எம்சிஎக்ஸும் பிஎஸ்சியும் தான். ஒன்று. என்எஸ்டிஎலுக்கு வந்து சிடிஎஸ்எல் மட்டும்தான் காம்படிட்டர். ஸோ பேசிக்கலி மோனோப்ளி பிஸ்னஸில் இருக்கிறனால தான் அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரீ ஐபிஓஸ் பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். இது ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். செகண்ட் வந்து நம்ம ட்ரைனிங் பற்றி நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். ட்ரைனிங் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏற்கனவே வந்து 7 பேட்சஸ் வந்து முடிச்சிருக்கிறோம். இட் இஸ் கோயிங் டு பி க்ளோஸ் டு அபவுட் 6 months இன்ட்ராக்டிவ் செஷனாக இருக்கும். வீக்லி 2 hours இருக்கும். அண்ட் இது இல்லாத வீக் டேஸில், ரைட், நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய சேட்டிங் இருக்கும், நிறைய சாட் ஷேரிங்ஸ் இருக்கும். அண்ட் லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம நிறைய பண்ணுவோம். அண்ட் இந்த இதில் வந்து ட்ரைனிங்கில் வந்து ரைட் ஃப்ரம் வேர்ட், வாட் இஸ்
ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஆரம்பித்து ஹையஸ்ட் லெவல் நம்ம வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ் பற்றி பேசுகிறோம், இண்டிகேட்டர்ஸ் பற்றி பேசுகிறோம், ட்ரெண்ட் லைன்ஸு, எப்படி நீங்கள் வந்து லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு பண்ணுறது, எப்படி இன்ட்ரா டே பண்ணுறது, ப்ளஸ் ஆப்ஷன் அனாலிசிஸ், அதுதான் வந்து கோர் பாயிண்ட்டாக இருக்கும். ஆப்ஷன் அனாலிசிஸில் வி ஆல்வேஸ் டாக் அபவுட் ஆப்ஷன் க்ரீக்ஸ். ஆப்ஷன் க்ரீக்ஸ் இல்லாத டெக்னிக்கல் அனாலிசிஸ் இல்லாத ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க அத்தனை பேருமே வந்து வரப்பிரசாதமாக இருக்கும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் இது இல்லாத நம்ம வந்து எலியட்ஸ் வேவ் ஸ்பெஷலைஸ்டாக நம்ம வந்து கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு 3 to 3.5 months செஷன் முடிஞ்சிட்டுனா அடுத்த ஒரு 2.5 months வந்து நம்ம லைவ் மார்க்கெட்டை வந்து நம்ம பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, 2 விஷயத்துலையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888க்கு வாங்க. நாளைக்கு காலையில் 11 to 1 நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.